இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர் சமூகத்தின் இட ஒதுக்கீட்டிற்காக 10.5% இட ஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அடுத்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அந்த இடஒதுக்கீடு உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தாலும் நிராகரிக்கப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அரசாணையை நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் ஆயும் கூட இன்று வரை திமுக அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை. இந்த இடஒதுக்கீட்டை வன்னியர் சமூகத்திற்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார். இது சம்பந்தமாக தமிழக முதலமைச்சரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அவரை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கையை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் வன்னியருடைய இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்த திமுக அரசு தொடர்ந்து வன்னியர் இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த மாதம் தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனே வழங்க வேண்டும், ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி காட்டியது. இந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்திலே கூட்டம் வந்து குவியும் என்று காவல்துறையை எதிர்பார்க்கவில்லை. காவல்துறையின் உளவுத்துறையை ஏமாற்றிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள் முன்னால் பெருந்திரளான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினார்கள். அதற்கு பிறகு திருவண்ணாமலையிலே நடைபெற்ற உழவர் பேரியக்க மாநாடு, அந்த மாநாட்டில் தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி நிரூபித்தது. அதற்கு அடுத்து பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலே தாண்டவமாடி இருந்தாலும் கூட இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சோழ மண்டல வன்னியர் மாநாடு சமூக நல்லிணக்க மாநாடாக நடைபெறும் என்று அறிவித்து பிப்ரவரி 23ஆம் தேதி கோவில்களின் திருநகரம் என்று சொல்லப்படுகின்ற கும்பகோணத்திலே சோழ மண்டல வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற சமூக நல்லிணக்க மாநாடு என்று அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே டாக்டர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வன்னியர் சங்கத்தின் தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு, அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு வன்னியர் சங்கத்தின் மாநில மாநாடு நடைபெறும். அந்த மாநாடு நடைபெறும் இடமும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தமிழக அரசு விரைந்து தர வேண்டும். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் இப்படியே ஏமாற்றிக் கொண்டே இருந்தால், இப்படியே காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகத்திற்கு போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை ஆட்சியாளர்களுக்கு எடுத்து கூறும் விதமாகத்தான் சோழ மண்டல வன்னியர் சங்க மாநாடு நடத்தப்படுகிறது. அந்த மாநாட்டிற்கான பணிகளை ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டிலே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கை அல்லது அடுத்த கட்ட போராட்டம் பற்றிய அறிவிப்பு வரும் என்று சொல்லப்படுகிறது. அதை இன்றைக்கு பல ஊடகங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக சோழ மண்டல வன்னியர் சங்க மாநாடு வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீடு சம்பந்தமாக இன்னொரு திருப்புமுனை மாநாடாக அமையும். அந்த மாநாட்டிலே பல முக்கியமான அறிவிப்புகளை டாக்டர் ஐயா அவர்கள் வெளியிடுவார் என்று சொல்லப்படுகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.